வணக்கம். நேத்து பார்த்தீங்கன்னா, ஓட்டு போடுறதுக்கு சென்னையில நிறைய மக்கள் அவங்க சொந்த ஊருக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. அதனால நெறைய பேர் ஓட்டு போடல அப்படிங்கிற ஒரு வருத்தம் கூட இருக்கு. அதுக்கு ஆதவ அர்ஜுனா போன்ற முக்கியமான கட்சிகள்ல இருக்கிற நபர்கள், அவங்கலாம் திமுக அரசு மேலே குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. காரணம் அரசு ஏற்கனவே ஒரு திட்டம் சொல்லியிருந்தாங்க. 21, 22, 23 இந்த 3 நாட்களும் சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாதாரணமா தினமும் பார்த்தீங்கன்னா 2092 பஸ்கள் சென்னையிலேருந்து வெளி மாவட்டங்களுக்கு போகக்கூடிய பஸ்கள் இருந்தது. அதை தாண்டி 5574 பஸ்கள் இயக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. மொத்தம் இந்த 3 நாளைக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 10,663 பஸ்கள் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லியிருந்தாங்க. அதனால பஸ் கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம் நீங்க யோசிக்கவே வேணாம். பஸ் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க தாராளமா போய் உங்க சொந்த ஊர்ல போய் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, மக்களும் அந்த நம்பிக்கையில இருந்தாங்க. கேளம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா கும்பல் நைட்டு 8 மணிலேருந்தே கும்பல் காலையில் 6 மணி வரைக்கும் பஸ்ஸே கிடைக்கல. சரி, காலையில் 6 மணிக்கு 23ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு பஸ் கிடைச்சா கூட ஊருக்கு போய் ஒரு 7-8 மணி நேரத்தில் சேர்ந்த பிறகு நேரடியாக ஓட்டு போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தால் காலையில் 6 மணி வரைக்குமே பஸ் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேருக்கு மேலே அங்கே உட்காந்து ஏதாவது பஸ் வராதா அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. சொந்த ஊருக்கு போயிடணும், சொந்தக்காரங்களை பார்த்துட்டு எப்படியாவது ஓட்டை போட்டணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருந்தாங்க. ஆனால் பஸ்ஸு கிடைக்கலையே, என்ன பண்ண முடியும்? சரி, நிறைய பேர் 8 மணிக்கே 22ஆம் தேதி நைட்டு 8 மணிக்கே காத்திருந்தாங்க. நிறைய பேர் ஃபேமிலியோட டூ வீலர்லாம் டூ வீலர் பார்க்கிங்கில் போட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு பஸ்ஸு கிடச்சிரும், பஸ்ஸில் ஏறி போயிடலாம், நிறைய பஸ் விட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லி வந்தால் டூ வீலர் பார்க்கிங்கே ஃபுல். என்ன பண்ணுறதுன்னே தெரியல, எங்கே பார்க்கிங் பண்ணுறதுன்னே தெரியல. அங்கங்கே ஓரமாக நிப்பாட்டிட்டு போகவும் முடியாது. போயிட்டு பார்த்தா வண்டி கிடையாது, இருக்குமா என்னன்னு தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டூ வீலரோட உட்காந்துக்கிட்டு பஸ்ஸு கிடைக்குமான்னு சொல்லி பார்த்துருக்குறாங்க. பஸ்ஸு கிடைக்கல. அதனால் நிறைய பேர் திரும்பவும் வீட்டுக்கே போயிட்டாங்க. ஓட்டு போடுறோமோ போடலையோ, ஜனநாயக கடமை ஆட்டுறோமோ ஆட்டலையோ, போங்க பஸ்ஸே கிடைக்கல, என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டு இது பண்ணிட்டாங்க. நிறைய பேர் ஆம்னி பஸ் இருந்தது. ஆம்னி பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு எப்படி வைப்பாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மாதிரி சமயங்களில். அதனால் கண்டிப்பாக அவங்கெல்லாம் ரேட்டை அதிகப்படுத்திட்டாங்க. அதையும் சிலர் பொருள்படுத்தாமல் எப்படியாவது போய் ஊருக்கு போய் ஓட்ட போட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆம்னி பஸ்ஸில் ஏரியெல்லாம் போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏன் இந்த குழப்படிகள்லாம் நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு அப்படிங்கிறது தான். அதை தாண்டி அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, போக்குவரத்து கழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1,19,000 பேர் பணியாற்றுறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, தேர்தல் நடக்குது, இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த ஊழியர்கள்லாம் லீவு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு தபால் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 17ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே அவங்க தொகுதியில் போய் தபால் ஓட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தபால் ஓட்டு போடுறதுக்கு அனுமதி கொடுத்த பிறகு கூட இங்கே வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் தபால் ஓட்டில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. நேராக பூத்தில் போய் ஓட்டு போடணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆர்வமாக இருந்தது. அதனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கானவங்க அவங்க ஊருக்கே போகல, தபால் ஓட்டு போடுறதுக்கு போகவே இல்லை. அதனால என்ன செஞ்சுட்டாங்க, நேரடியாக நாங்கள் எலெக்ஷன் அன்னைக்கு அங்கே பூத்தில் இருந்து ஓட்டு போடணும். அது ஒரு சுவாரஸ்யம் இருக்குல்ல, பூத்தில் இருந்து ஓட்டு போடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த விஷயத்தினால நாங்கள் அதில் இருந்து தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு ஓட்டு போட போனவங்க நிறைய பேர் வரவே இல்லை, திரும்பி வரவே இல்லை. கிட்டத்தட்ட 30லேருந்து 40% பேர் லீவ் எடுத்துட்டாங்க. இவ்வளோ பேர் ஒட்டு மொத்தமாக லீவ் எடுத்தால் பஸ்ஸை பெருமளவில் இயக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை அரசுக்கு ஏற்பட்டு போச்சு. போனவங்களும் திரும்ப வரல, அவங்கள கட்டுப்படுத்தவும் முடியாது. அதனால மக்கள் போய் என்ன செஞ்சிருக்காங்க, கீழம்பாக்கம், கோயம்பேடு இந்த பகுதியிலலாம் ரொம்ப காத்திருந்தாங்க. சரி, இப்படி தான் இவங்க இந்த கீழம்பாக்கம், கோயம்பேடு இங்கெல்லாம் போகிறதுக்கு இவங்களுக்கு பஸ்ஸு, லோக்கல் பஸ்ஸு கூட கிடைக்கல. காலையில் 10 மணிலேருந்து நேற்று காலையில் 10 மணிலேருந்து லோக்கல் பஸ்ஸு கூட கிடைக்கல. அந்த அளவுக்கு இருந்தது. எப்படி போய் மக்கள் ஊருக்கு போய் ஓட்டு போட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. எல்லாரோட கருத்தும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலரோட கருத்துக்கள் என்ன அப்படின்னா, இப்போ தீபாவளி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் கொண்டாடுவாங்க. அவங்க ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான பஸ் வசதிகளை கொஞ்சம் சிறப்பு பஸ்ஸுகளை ஏற்பாடு பண்ணும்போது அவங்க பிரச்சனை இல்லாமல் போயிடுவாங்க. அதே போல் கிறிஸ்மஸ், ரம்ஜான் இப்படி அந்தந்த சமுதாய மக்கள் அவங்க ஊருக்கு போகும்போது இந்த அளவுக்குலாம் பெருசாக பாதிப்பு இருக்காது. தேர்தல் அப்படின்னா எல்லா சமுதாய மக்களும் சொந்த ஊருக்கு போவாங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான பஸ் வசதிகள் தேவைப்படும். இந்த பஸ்ஸை இயக்குறதுக்கு அரசு என்ன ஒரு சரியான ஒரு திட்டமிடல் இல்லாமல் இருந்திருக்குது அப்படிங்கிறது தான் மக்களோட ஒரு குமுறலாக இருக்குது. போதிய அளவு பஸ் இல்லை, மாநகர பஸ்ஸும் இல்லை. அது இல்லாமல் இவங்க அந்த மாதிரி ஒரு போக்குவரத்து கீழம்பாக்கம் போகிறதுக்கு கூட அவங்க கூடுதலான கட்டணம் செலுத்தி ஆட்டோலையோ கால் டாக்ஸிலையோ அப்படி போயிருக்காங்க. நிறைய பேர் போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க. சென்னைக்கு மட்டும் இல்லை, கடலூர், விழுப்புரம், திருப்பூர் இப்படி மாநிலம் முழுவதும் பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டங்களையும் இந்த
குழப்பம், குளறுபடி எல்லாமே இருந்திருக்கு. இப்போ சென்னையிலேருந்து வெளியூருக்கு போகிறவங்களுக்கும் சரி, வெளியூர்லேருந்து சென்னைக்கு வரவங்களும் இருப்பாங்களா, அவங்களுக்குமான பிரச்சனைகளும் இருந்திருக்கு. அதனால என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. அரசு தரப்பில் இது போக்குவரத்து துறை சார்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேற்று 22ஆம் தேதி சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சாலையில் மிகப்பெரிய அளவில் நெருக்கடி ஏற்பட்டு போச்சு. அதிக டிராஃபிக் ஆகிப்போச்சு. காரணம் வந்து வெளியூருக்கு வெளியூர்லேருந்து சென்னையை நோக்கி வரக்கூடிய பஸ்ஸுகள் எல்லாம் பல மணி நேரம் வந்து அந்த டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாங்க. போதுமான அளவுக்கு பஸ்ஸுகள் இருந்துமே டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு அவங்க சொன்ன நேரத்துக்கு அவங்களால வரவே முடியல. அந்த அளவுக்கு அவங்களுக்கு இதாகி போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கீழம்பாக்கத்தில் ஏகப்பட்ட ஒரு கும்பல் வந்து சேர்ந்துருச்சு. அங்கே டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்ட பஸ்ஸு இங்கே வந்து டிராஃபிக்கில் வந்து திரும்பவும் மாட்டிக்குது. மக்கள் அதிக அளவில் டூ வீலரோடையோ வாகனங்களோடையோ நிற்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பஸ் வர முடியாத ஒரு சிக்கல் ஏற்பட்டு போச்சு. இதனால தான் காலதாமதம் ஆயிடுச்சு. காலையில் 2 மணியில இருந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கும் சரி, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 500 1000 பேர்கிட்ட அவங்களாம் என்ன செஞ்சுட்டாங்க, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை பண்ணிடுவோம்டா அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரு கும்பலாக சேர்ந்து போராட்டம் அந்த ஜிஎஸ்டி சாலையில் போராட்டம் பண்ண இறங்கிட்டாங்க, பஸ்ஸு கிடைக்கலன்னு சொல்லிட்டு. அப்புறமா காவல்துறையினர் வந்து அவங்கள சமாதானப்படுத்தி உடனே போராட்டம்லாம் பெருசாக பண்ணாதீங்க, பஸ்ஸு டிராஃபிக்கில் மாட்டிக்கிச்சு, என்னையா பண்ண முடியும், டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்ட பஸ்ஸை எப்படி அப்படியே ஹெலிகாப்டர் வச்சு தூக்கிட்டா வந்து உட்கார வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை எல்லாம் வந்து போராட்டத்தை கைவிட சொல்லிட்டாங்க. இதுக்கு இடையில தான் ஆதரவர்ஜுனா சரியான திட்டமிடல் இல்லை, மக்கள் வந்து தென் மாவட்டங்களில் போய் ஓட்டு போடுறதுக்கான உரிமை இருக்குது, அவங்க ஓட்டு போட முடியாமல் ஜனநாயக கடமை செய்யாமல் அரசு வந்து தடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை அரசு மேலே வைக்கிறார். அது அவருக்கு சொல்கிற காரணங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஓட்டு சதவீதம் அதிகரிச்சிச்சுன்னா திமுக வந்து தோற்றுரும் அப்படிங்கிற பயனால பஸ் விடலை அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்பில் ஆதவர்ஜுனா வேறு குற்றச்சாட்டை சொல்கிறாரு. இது வந்து குற்றச்சாட்டு வந்து தவறான குற்றச்சாட்டு. போக்குவரத்து ஊழியர்கள் வந்து போகலை, போக்குவரத்து 40% போக்குவரத்து ஊழியர்கள் வந்து லீவ் எடுத்துட்டாங்க ஒரே சமயத்தில் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? போனவங்க லீவுக்கு எடுத்தாங்களோ இல்லையோ, அவங்க போனவங்க வந்து திரும்ப வரல, அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க, அவங்கள வந்து பணியிலேருந்து விலக்குங்க அப்படின்னு வேணால் ஆதவர்ஜுனா சொல்லலாம். இது வந்து பஸ்ஸு இல்லை அப்படிங்கிறது, டிராஃபிக்கில் பஸ்ஸு மாட்டிக்கிச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆதவர்ஜுனா என்ன நினைக்கிறாரு, அவர் வந்து இது போல் குற்றச்சாட்டுகளை திமுக அரசு மேலே சொல்லணும், இதுதான் காரணம்ப்பா, திமுக வந்து வேணும்னே திட்டம் போட்டு அவங்க வந்து இதில் திமுக ஓட்டே இல்லாமல் இருக்குமா? இருக்கும்ல. அதெல்லாம் வந்து ஏன் ஆதவர்ஜுனா யோசிக்க மாட்டேங்கிறாருன்னு தெரியல. சரி, நாம் தமிழர் கட்சி சீமானும் அதே சொன்னார், மக்களோட வந்து கடைசி நம்பிக்கை இந்த ஜனநாயக ஓட்டு தான், இது மேலே நம்பிக்கை வச்சிருக்கவங்க ஓட்டு போடணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சொந்த ஊருக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகளை அவங்க செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறதுல என்ன பண்ண முடியும்? சில பிரச்சனைகள் தவிர்க்கவே முடியாத காரணங்கள்னால சூழ்நிலைகள் அமைஞ்சு தான் தீரும். இதுக்கு வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது. குற்றச்சாட்டு அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயத்துக்கும் குற்றச்சாட்டு சொல்லிட்டு தான் இருக்க முடியும், என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதே அவரே ஒரு குற்றச்சாட்டு சொன்னார், அதிமுகவுக்கு எதிராக ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க, அதனால தான் இத்தனை சதவீத ஓட்டுகள் வந்து போட்டிருக்காங்க, போதுமான பஸ் வசதி இருந்தால் இன்னும் சதவீதம் ஏறி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பஸ் போக்குவரத்துக்கு காரணம், பஸ்ஸு சரியான அளவுக்கு செயல்படாததுக்கு காரணம் திமுக அரசு தானா, இல்லை போக்குவரத்து ஊழியர்கள் 40% பேர் தடார்னு லீவு போட்டதா, டிராஃபிக்கா, என்ன காரணம்? ஆதவர்ஜுனா குற்றச்சாட்டு உண்மையா, சீமான் வைக்கிற குற்றச்சாட்டு உண்மையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.